ஸ்தோத்திரம் செய்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்புராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். அப்போஸ்தலர் பவுல் கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். நம்முடைய ஜெபத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவது முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். பவுல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். நம்முடைய ஜெபத்தில் நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது தேவனை தேவனாகவும் அதே சமயத்தில் அவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகவும் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் நன்மையான எல்லா ஈவுகளும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு வருகிறது. கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளிடத்தில் தேவனுடைய கிருபை நிரம்பி இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்பு கூறுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் பவுல் கேள்விப்படுகிறார். இதன் நிமித்தமாக அவர்களுக்கு பரலோகத்தில் நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. இதற்காக பவுல் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை ஆகிய மூன்றும் தேவனுடைய முக்கியமான கிருபைகளாகும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இவை மூன்றும் தேவை. கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளிடத்தில் இம்மூன்று கிருபைகளும் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்குமாறு அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தில் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக பவுல் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். எல்லா மனுஷர் மீதும் அன்பு கூறுகிறார்கள். அதிலும் விசேஷமாக பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்பு கூறுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா பரிசுத்தவான்கள் மேலும் அன்பு கூற வேண்டும். பரிசுத்தவான்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். ஒரு சில பலவீனங்கள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் பெரிதுபடுத்தக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பரிசுத்தவான்களாகவே நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் எல்லார் மீதும் அன்பு கூற வேண்டும். கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காக பரலோகத்தில் நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான ஜனங்கள் இப்பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ பரலோகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தின் மீது இருக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் நாம் கிறிஸ்துவுக்காக பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்க வேண்டியது வரலாம். இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளில் நாம் பரலோகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். அங்கு நமக்கு வெகுமதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடாது. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பூமியின் மீது இருக்கக்கூடாது. நாம் பரலோகத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறார்கள். பரலோகத்தை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை குறித்து அவர்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டார்கள். சுவிசேஷம் சத்திய வசனமாக இருக்கிறது. சத்திய வசனத்தின் மீது நம்முடைய ஆத்மாவை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டார்கள். சத்திய வசனத்தை கேட்பதும் அதை அறிந்து கொள்வதும் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதனால் தேவ கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும்.
கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கிறிஸ்துவுக்குள் நாம் நம்பிக்கை வைக்கும்போது அது நமக்கும் பலன் தரும். சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சுவிசேஷத்தின் கனி தர வேண்டும். எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். இதுவே சுவிசேஷத்தின் கனி. சுவிசேஷம் நமக்கு மாத்திரம்தான் உரியது என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. சுவிசேஷம் முழு உலகத்திற்கும் பொதுவானது. அது உலகமெங்கும் பரம்பி பலன் தரும். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களும் ஆறுதல்களும் நமக்கு மாத்திரம்தான் சொந்தமானவை என்று நாம் நினைக்கக்கூடாது. அது உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவார். கொலோசே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியிலே எப்பாப்பிரா சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர்கள் மத்தியில் இவர் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்தார். அப்போஸ்தலர் பவுல் இவரை பற்றி சொல்லும்போது, எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்பிரா என்று குறிப்பிடுகிறார். எப்பாப்பிரா அப்போஸ்தலர் பவுலுக்கு உடன் வேலையாளாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தில் எல்லா ஊழியக்காரர்களும் உடன் வேலையாட்களாக இருக்கிறார்கள். பவுல் எப்பாப்பிராவை பற்றி சொல்லும்போது அவர் தனக்கு பிரியமான உடன் வேலையாள் என்று குறிப்பிடுகிறார். பவுலும் எப்பாப்பிராவும் ஒரே மாதிரியான ஊழியத்தையே செய்கிறார்கள். ஒரே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஒரே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். எப்பாப்பிரா கொலோசே ஜனங்கள் மத்தியில் கிறிஸ்துவுக்கு உண்மையான ஊழியக்காரராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் எப்பாப்பிராவை பற்றி சொல்லும்போது எப்பாப்பிரா உங்கள் ஊழியக்காரர் என்று பொதுவாக சொல்லவில்லை. அதற்கு பதிலாக உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்பிரா என்றே குறிப்பிடுகிறார். தேவனுடைய அதிகாரத்தினாலும் அவருடைய நியமனத்தினாலும் எப்பாப்பிரா கொலோசே பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறார். இவர் கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரர். கிறிஸ்துவானவரே இவரை கொலோசே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியில் தமக்கு உண்மையான ஊழியக்காரனாய் இருக்கும்படி நியமித்திருக்கிறார். எப்பாப்பிரா கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளின் நற்செய்திகளை பவுலுக்கு அவ்வப்போது எடுத்துச் செல்லுவார். ஆவிக்குள்ளான அவர்களுடைய அன்பை எப்பாப்பிராவே பவுலுக்கு தெரியப்படுத்தினார். கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் பவுலிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறார்கள். அவர்களுடைய அன்பு மாம்ச பிரகாரமானது அல்ல. அது உலக பிரகாரமான அன்பல்ல. அது ஆவிக்குள்ளான அன்பு. நாம் கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறும்போது நமக்குள் ஆவிக்குள்ளான அன்பு பெருகும். மற்ற பரிசுத்தவான்களிடத்தில் நாம் ஆவிக்குள்ளான அன்பை வெளிப்படுத்துவோம். உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பற்றி நற்செய்தியை அறிவிப்பார்கள். விசுவாசிகளின் நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லுவது ஊழியக்காரருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். கொலோசையருடைய ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்கள். பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்பாக இருந்தார்கள். நித்திய ஜீவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பலன் தந்தார்கள். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணும் ஒருவருக்கு ஒப்பாக சுவிசேஷம் இங்கு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. யூதேயாவில் ஆரம்பித்து சீரியா வழியாக பிரயாணம் செய்து ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ஆகிய தேசங்கள் வழியாக சுவிசேஷம் பிரயாணம் செய்து இப்போது கொலோசே பட்டணத்திற்கு வந்திருக்கிறது. சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்று பலன் தந்திருக்கிறது. சுவிசேஷம் இன்னும் உலகின் பல பாகங்களுக்கும் பிரயாணம் செய்து பூமியில் பலனை தருகிறது. ஆயிரக்கணக்கான மொழிகளில் பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலகமெங்கிலும் சுவிசேஷ செய்தியானது பரவியுள்ளது. எப்பாப்பிரா ரோமாபுரியில் பவுலோடு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர். சுவிசேஷ ஊழியக்காரர். கொலோசையில் உள்ள விசுவாசிகளில் ஒருவர்.